எங்கள் அம்மா என்னை நினச்சி கண்ணீர் சிந்துவது போல, என் தாய் என்னை நினைத்து பாலை சுரப்பது போல, இந்த நான் உன்னை நினச்சி கண்ணீர் வரணும் கேட்கறத விட்டு போட்டு இவர் எங்க பசுவை நினச்சி கேட்டார். யார்? மாணிக்கவாசகர். ஏன் அப்படி கேட்கணும்? உலகத்தில் சிறந்த பொருள் தாய்னு சொன்னவர் தாயினுடைய அன்பு போல எனக்கு உருக வேணும்னு கேட்காம பசுவை கொண்டு வந்து ஏன் வச்சாரு அப்படின்னா, மிக நுட்பமான பொருள் என்ன தெரியுங்களா? தாயின் அன்பில் சம்திங் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வச்சுங்க, ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. எங்கேயாவது ஒரு மூலையில் கிடக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அம்மா பால் ஊட்டும்போது, டே நீயாவது என்னை கொஞ்சம் கண்டுக்குவியாடா, ஏன் பப்பா தான் கண்டுக்கிறது இல்லை, நீயாவது என்னை கொஞ்சம் பார்த்துக்குவியா, ஏன் இப்படி இவனாவது வந்து நம்மளை காப்பாற்றுவான், இவனாவது வந்து காப்பாற்றுவான்னு நினச்சி பால் ஊட்டுவது. ஏன்? அதாங்க எதிர்பார்ப்பு. அவன் வளர்ந்து வந்து ஆளாகி நிற்கும்போது கல்யாணத்தை பண்ணி முடித்தோடனே பேச்சையே கேட்க மாட்டான். இவனும் உங்கள் அப்பனும் எல்லாம் ஒன்றுதாயா, ஏடா டே உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா, நான் இத்தனை பாடுபட்டனேடா, நீ கடைசி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறியாடா, இதுக்காடா அவனை நான் பெற்று வளர்த்துனேன். அப்புறம் என்னாச்சு? ஆனால் போங்க, உலகத்தில் யாரங்க நம்புறது, எல்லாம் அப்படித்தாங்க இருக்கு அப்படின்னு வெறுப்பின் உச்சத்தில் போய் நின்றுக்கிறோம் இல்லைங்களா? ஏன்? பாசத்தை வச்சு மோசமாகி போச்சே அப்படிங்கிற வேதனை தான், வேற என்ன இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி வேதனை எங்கேயாவது ஒரு மூலையில் வந்துடும். அதனால் தாய் மனம் போல கசந்துருக வேண்டும்னு மணிவாசகர் கேட்கல. அதனால் பசுவை கொண்டாந்து வச்சார். ஏன் தெரியுங்களா? பசுவினுடைய நெஞ்சில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. அதனால் மாணிக்கவாசகர் சாமிகிட்ட என்ன கேட்குறாரு? உன்னை கண்டு வணங்கும் போது எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு எனக்கு வேண்டும், அந்த அன்பு காரணமாக கசிந்துருக வேண்டும். அதான் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன். அது மாதிரி இந்த 3 இடத்துலையும், எங்க குருநாதனை காணும் போதும், சிவலிங்கத்தை காணும் போதும், அடியாரை காணும் போதும் உங்கள் நெஞ்சுக்குள் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு கொண்டு கண்ணீர் சிந்துவீர்களானால் முக்தி நிச்சயம். இல்லையா? கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கத்தாங்க செய்யுது அப்படின்னா நாளடைவில் சரியாக எதிர்பார்ப்பு கடந்து வருகிறான். ஏன்? இது இன்னைக்கு எதிர்பார்ப்பு உபாயம், எதிர்பார்ப்பு இல்லாதது உண்மை. இந்த உபாயம் ஒரு நாளைக்கு உண்மையை தரும். அதனால் ஏதாவது ஒரு காலத்தில் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை செலுத்துவதற்கு நாம் தயாராகிடுவோம். ஏன்? ஆகாத ஒன்றை நம் பெருமக்கள் சொல்ல மாட்டாங்க. இதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா எழுதி வச்சுட்டு போயிடலாம், இவன் எவனும் வரமாட்டான் அப்படின்னா பாடிட்டு போனாங்க. இல்லை, நாமெல்லாம் இன்று இல்லை நாளை அந்த இடத்துக்கு வந்து விடுவோம் என்பதற்குத்தான் அருள் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நம்முடைய அருளாளர்கள். எனவே நம்முடைய எதிர்பார்ப்புக்குரிய அன்பு எதிர்பார்ப்புக்கு கடந்த அன்பாக வர வேண்டும். இன்னைக்கு நமக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கிறது. அதை கடந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும். யாரிடத்துல? குருநாதனிடத்துல, அடியாரிடத்துல, சிவலிங்கத்தில். 3 இடத்திலும் இப்போ கண்ணப்பர் அன்பு செலுத்தினார். எதைங்க எதிர்பார்த்து அன்பு செலுத்தினார்? சிவலிங்கத்தை பார்த்தாரு, அழுதாரு, கட்டி பிடிச்சாரு, முத்தமிட்டாரு. 6 நாள் தூங்கலை, 6 நாள் சாப்பிடல. அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு பார்த்தோம் இல்லைங்களா? அது மாதிரி நமக்கும் பெருமானிடத்தில் அன்பு வேண்டும். எதிர்பார்ப்பு வந்து விட்டால் ஏமாற்றம் வருவது இயல்பு. எதிர்பார்ப்பை கடந்து விட்டால் ஏமாற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை. எதிர்பார்த்தா தானே ஏமாற்றம். அதனால் எதிர்பார்ப்புக்கு உரிய அன்பாக இல்லாமல் நம்முடைய அன்பை எதிர்பார்ப்பு இல்லாத அன்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். வந்துடும், மாறாதெல்லாம் இல்லை. அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்னடா ஏதாவது இவன் செய்ய மாட்டானா, பண்ண மாட்டானா அப்படின்னு. இவன் செய்வானோ இல்லையோ, ஆண்டவன் இருக்கிறான் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சி பக்குவப்பட்டுட்டிங்கன்னா பையன்ட்டு எதிர்பார்க்க மாட்டான். அட போடா, நீ எனக்கு கொண்டாந்து கஞ்சி ஊற்று, நான் உன்னை பெற்று வளர்த்துனேன், எனக்கு என் ஆண்டவன் இருக்கிறான் பார்த்துக்கணும் போடா அப்படின்ட்டு வேலை முடிஞ்சு போச்சு. இது நீ போடுவோன்னு நினச்சி தாண்டா உன்னை படிக்க வச்சேன், நீ பாப்பாத்துவன்னு நினச்சி தாண்டா உன்னை காப்பாற்றினேன், இப்படி அம்போடு விட்டுட்டு போறையாடா அப்படின்னா தான் அழுகை, வருத்தம், சோகம், துக்கம் எல்லாம் இருக்குது.
அட போடா, இனிமேல் உன்னை நினச்சி இனிமேல் நான் வந்தேன், என்னை வச்சு தானே நீ வந்திருக்கிற, நீ கிளம்புடா, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எனக்கு என்னுடைய பெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு வந்து விட்டால் எதிர்பார்ப்பு இல்லை, அழகான வாழ்க்கை. அதுக்காக பையனற்ற அன்பு செலுத்தக்கூடாது இல்லை, அன்பு செலுத்தணும், எதிர்பார்க்கக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும், ஆனால் எதிர்பார்த்து அன்பை செலுத்தாதீங்க, அது வருத்தத்தை தரும். அது தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரிங்க, எதிர்பார்ப்போடு கூடிய அன்பு என்றாவது ஒரு நாள் ஏமாற்றத்தை தரும். எதிர்பார்ப்பே இல்லாத அன்பை செலுத்துங்க, என்னைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே. ஏன், எனக்கு கடன் அன்பு செலுத்துவேன், நீ திருப்பி கொடுப்பியா கொடுக்க, எனக்கு அது கவலை இல்லையா, நான் அன்பு செலுத்துவேன், அவ்வளோதான். இவ்வளோதான் நம்முடைய இடம். அது அந்த இடத்துல நிற்பது தான் நம்முடைய அறிவுக்கு ஆனந்தத்தை தருவது என்பதனால கற்றாவின் மனம் போல கசிந்துனார் மணிவாசகர். இவர் ஒரு அடுக்கு சொன்னார், கசிந்துட்டார். நீ சும்மா அழுதா பத்தாதையா, அழுது அழுது வேண்டணும். கசிந்து உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர் வேடம், சிவலிங்க திருமேனியை காணும் போதும், குருநாதனை காணும் போதும், சிவனடியாரை காணும் போதும் நீ அவ்வாறு நிற்பாயானால் மும்மலத்தை மோசித்து முத்தியின் கண் நிற்பாய் என்று இந்த பாட்டில் சொல்லி முடிக்கின்றார்.